டெலிவரி டேட் பக்கத்துலயே இருக்கு, டெலிவரி ஆக போகுது. சோ எல்லாரும் நம்மள வந்து பேம்பர் பண்ற விஷயம் என்னன்னா, மெட்டர்னிட்டி பேக் ரெடி பண்ணியா, உங்களோட குழந்தைக்கான திங்ஸ், உன்னோட திங்ஸ், ஹாஸ்பிட்டலுக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும் அதெல்லாம் ரெடி பண்ணியான்னு இப்படிதான் கேட்பாங்க. ஏடிஎம்ல இருந்து காசு எடுத்தியா, மெட்டர்னிட்டி பேக் ரெடி பண்ணியா, உன்னோட டாக்குமெண்ட்ஸ் ரெடியா இருக்கா, உன்னோட ரிப்போர்ட்ஸ் ரெடியா இருக்கா அப்படின்னு இது எல்லாமே வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல மறந்துடுவாங்க. என்ன விஷயம் கேக்குறீங்களா? பர்சனல் ப்ரிப்பரேஷன், ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்றது, டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றது எல்லாம் வந்து முக்கியம் தான். ஆனா அதை விட முக்கியம் நாம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு மென்டலி அண்ட் பிசிக்கலி நாம வந்து நம்மள தயார்படுத்திக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும்னா, டெலிவரிக்கு அப்புறமா எப்படியுமே சிசேரியனா இருந்தா ஒரு 2-3 நாள் ஆகும் எழுந்துக்க. நார்மல் டெலிவரியா இருந்தாலுமே எவ்வளவு ஒரு ப்ளீடிங், ஸ்வெட் எல்லாத்தையும் நம்ம வந்து அண்டர்கோ பண்ண போறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அதுக்கப்புறமா குழந்தை பெற்று யாருமே நம்மள வந்து தலை குளிக்க வைக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10-11 டேஸ் ஆகுது நம்ம வந்து தலை குளிக்காம இருப்போம். சோ அதனால டெலிவரிக்கு முன்னாடி நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறதுக்கு போக முன்னாடியே நல்ல ஒரு கம்ப்ளீட்டான கிளீன் ஏர் வாஷ் நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நோ மேக்கப். ஏன்னா மேக்கப் எல்லாமே இல்லாம உங்களோட நெயில்ஸை கட் பண்ணுங்க, உங்க நெயில் பெயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா மேக்கப் வந்து போடாதீங்க. ஏன்னா லேபர் டைம்ல பிளட் லாஸ் ஆச்சு, மதரை வந்து நாங்க எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னா மதர் வந்து ஃபுல்லா பிளஷ் அது இதுன்னு போட்டு மேக்கப்போட இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க பேல ஆகுறாங்களா இல்லையான்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். சோ அதனால மேக்கப் முக்காவாசி இல்லாம இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? நெயில்ஸை வந்து கட் ஷார்ட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஜுவல்லரிஸ் எல்லாத்தையும் வீட்லயே கழட்டிடுங்க. ஜுவல்லரிஸ் எல்லாம் கழட்டி, ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் கழட்டி அதை வேற யார்கிட்ட கொடுத்து அது எங்கேயாவது மிஸ் ஆகி எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை. வீட்டுல இருந்து ஹாஸ்பிட்டல் போகும்போதே உங்க ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்து, அதாவது மாங்கல்யம் போட்டிருக்க பெண்கள், தமிழ் பெண்களா இருந்தா மஞ்சள் கயிறை மாத்திக்கோங்க, மாங்கல்யத்தை கட்டி பத்திரமா வச்சிருங்க வீட்டுல. மஞ்சள் கயிறு கட்டிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அதை மாத்திக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களோட பிரைவேட் பார்ட்ஸ்ல இருக்க ஏர்ஸ் எல்லாம் உங்களால முடிஞ்சா ரிமூவ் பண்ணுங்க. இல்லாட்டியும் அதை ரிமூவ் பண்றதுக்கும் உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல உங்களை பாடி ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க. சோ அதை பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து நெயில் பெயிண்ட்ஸ் முக்கியமா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா எல்லா ஜுவல்லரிஸும் மறக்காம இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கப்புறமா இந்த விஷயத்த வந்து யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம எழுந்து தலை குளிக்கிறதுக்கு வந்து ஒரு சிசேரியன் எல்லாம் ஆயிட்டா ஒரு 20 டேஸ் கூட ஆகும். அவங்களோட ஹீலிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகணும். அவங்களோட இன்டர்னலா அவங்களுக்கு வந்து சளி பிடிச்சிக்க கூடாது. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது சோ மெயினா வந்து பிரெஸ்ட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணி, பிரெஸ்ட்ல வந்து நிறைய கருப்பா ஒரு டர்ட் வந்து வரும், அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி, சோ இந்த மாதிரி பர்சனலா நீங்க வந்து ஐ ஆம் ரெடி டு ரிசீவ் மை பேபி அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பரேஷன்ல நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல ரெடி பண்ண அதை பண்ண இதை தான் சொல்லுவாங்களே தவிர இந்த பர்சனல் ப்ரிப்பரேஷன் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. சோ அதனால இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் டெலிவரி ப்ரிப்பரேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணிருக்கேன். டெலிவரி சீரிஸ் இருக்கு, அதுக்கப்புறமா போஸ்ட்நேட்டல் சீரிஸும் இருக்கு, இப்ப போய்கிட்டு இருக்கு. சோ அதனால அதெல்லாம் பார்த்து லாபம் அடைங்க. மறக்காம இன்னொரு அம்மாக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.